செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இவ்வளோ டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும் செல்ஃபா என்ன நான் லவ் பண்றேன், என்கிட்ட இருக்கிற இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன முதல்ல பிடிக்கணும்ல, நீ இன்னைக்கு அழகா இருக்க, நீ இன்னைக்கு இந்த விஷயம் கரெக்டா பேசிட்ட, இந்த கொஸ்டின் கரெக்டா வைவால போய் சொல்லிட்ட, பரவாயில்ல. அவங்க கேட்கறதுக்குள்ளேயே எனக்கு ஞாபகம் இருந்தது, என்னோட மெமரி பவர் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, சோ என்னால இன்னைக்கு இந்த விஷயத்த பண்ண முடிஞ்சிச்சு. சோ இந்த செல்ஃப் எஸ்டீம் எங்கெல்லாம் தெரியுமா அடி வாங்கும்? எப்போ நாம அடுத்தவங்களோட ஒப்பீனியனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அவங்க ஒருவேளை என்ன இப்படி நினைச்சிட்டா, நான் இப்போ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன்னா அவங்க ஒருவேளை என்ன இப்படி நினைச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை கல்யாண வீட்டுல நான் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டு போவேன், அப்ப எங்க அம்மா கிட்ட அவங்க என்ன பத்தி ஏதாவது சொல்லிட்டா தவறா. சோ அடுத்தவங்களோட ஒப்பீனியனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்மளோட விஷயங்களே சம்டைம்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். நம்மளோட பேச்ச, நடவடிக்கைய, இல்ல நம்மளோட செயல, நம்மளுடைய டிசிஷன்ஸ, சில சமயம் நம்மளோட ஆம்பிஷன் கோல கூட அவங்களோட ஒப்பீனியனுக்காக மாத்திக்கிட்டே இருப்போம். நம்ம பிடிச்ச விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், பட் அவங்களுக்காக, அப்பாக்காக, அம்மாக்காக, என் தங்கச்சிக்காக, என் லைஃப்ல இப்ப நான் சொன்ன மாதிரி அம்மா சொல்லிக்கிட்டு ஒரு விஷயம் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க, பட் அதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்லி அது எனக்கு ஒருவேளை எனக்கு படிக்கணுங்கிறது மேபி இன்டர்னலா கனெக்ட் ஆனதுனால அதை நான் எடுத்துக்கிட்டேன், பட் ஒருவேளை அது என் கூட கனெக்ட் ஆகாம இருந்திருந்தா, ஸோ அவங்க ஒப்பீனியனுக்காக நான் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பேன், கஷ்டப்பட்டு பிடிக்காத படிப்பு படிச்சிருப்பேன், பட் அது எனக்கு பிடிச்சது, எனக்கு ஏத்துக்கிட்டதுனால அந்த விஷயம் எனக்கு கனெக்ட் ஆகி கிளிக் ஆயிடுச்சு. பட் ஒருவேளை அது எனக்கு கனெக்ட் ஆகலன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சமயம் நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட இல்ல செல்ஃபா நம்ம மேல இருக்கிற ஒப்பீனியன்ஸே நம்ம வந்து மாத்திக்கிட்டே இருப்போம். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு மேலேயே சில சமயம் செல்ஃப் டவுட் வந்துடும். நம்மளால இந்த ஒருவேளை பண்ண முடியாதோ, இல்ல ஒருவேளை என்னால பிரசன்டேஷன் கொடுக்க முடியாதோ, ஒருவேளை என்னால கிளாஸ்ல லீடரா இருக்க முடியாதோ, ஒருவேளை என்னால ஸ்போர்ட்ஸ்ல வந்து என்னை வந்து என்னை பாத்துக்க சொல்லியிருக்காங்க, என்னை லீடரா போட்டிருக்காங்க, பட் என்னால அதை கண்டினியூ பண்ண முடியாதோ. நிறைய டைம்ஸ் நம்ம இதை விட்டுருப்போம்ல. நமக்கு சில சமயம் நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டுருப்பாங்க, நீ இன்னைக்கு இதை பண்ணு, நீ இன்னைக்கு இந்த விஷயத்த செய், நீ இன்னைக்கு இதை பேசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, பட் நம்ம வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிடும் நமக்கே, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நம்மளோட ஒப்பீனியன்ஸை மாத்திக்கிட்டே இருப்போம். இது இல்ல அது இல்ல அது மாத்திக்கிட்டே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரெண்டாவது. மூணாவது விஷயம், ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்மளால நிலையான ஒரு டெசிஷனுக்குள்ள இருக்கவே முடியாது. அவதான் நான் அவகிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா மாத்திப்பா, ஒரு 2 டைம் வந்து பேசணும்னா சேஞ்ச் பண்ணிப்பா. என்ன தெரியுமா, நம்ம வந்து ஈஸியா வந்து சென்சிட்டிவா இருக்கும், ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்குவோம், ஈஸியா வந்து அந்த ஒப்பீனியன்ஸ் எடுத்துப்போம். இதுல நம்மளோட டெக்னிக்கோ இல்ல ட்ரிக்கோ என்ன தெரியுமா? செல்ஃப் லவ் மட்டும்தான். நம்ம நிறைய சமயம் அடுத்தவனை பார்த்து நம்மள பார்க்க மறந்துடுவோம். இல்ல இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்காக இந்த பிங்க் கலர் போட்டு போறேன், இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்காக லெமன் ரைஸ் செஞ்சு கொண்டு வரேன், இல்ல அக்செப்ட் பண்றீங்களா? இல்ல இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்காக அசைன்மெண்ட் எழுதாம போறேன், இல்ல வைவால அவளுக்கு இந்த கொஸ்டின் கேட்டா அவ ஆன்சர் பண்ற, அவளுக்காக நானும் சேர்ந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நிறைய சமயம் செல்ஃப மறந்துடுவோம். எனக்கு பிடிச்சது, எனக்கு ஹாப்பினஸ் தரக்கூடியது, இல்ல இந்த விஷயத்த பண்ணுனா நான் வந்து ரிலாக்ஸ்டா இருப்பேங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். செல்ஃப் லவ் மிஸ் பண்ணிடுவோம், இல்ல செல்ஃப பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிடுவோம். இது வந்து ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, யாரா வேணா இருக்கலாம். அந்த இடத்துல அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். பட் அதர்ஸ் ஒப்பீனியனுக்காக நம்மளோட செல்ஃப மறந்துடுவோம் நிறைய சமயங்கள்ல, ரைட்? சோ நம்ம செல்ஃபே இங்க வந்து நான் சொன்ன மாதிரி செல்ஃப் டவுட் ஆயிருது, நம்ம செல்ஃபா சில விஷயத்த மறந்துருன்னு சொல்லிட்டேன். அப்ப நம்ம எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தவங்க கிட்ட? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பர்சனா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். செல்ஃபா ரிஃப்ளெக்ட் பண்றோமா, இல்ல அவங்க ஒப்பீனியனுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போமா? ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ரைட்? இதனால ஆக்சுவலா என்னெல்லாம் தெரியுமா மிஸ் ஆகுது? நான் சொன்ன மாதிரி நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் முதல்ல அடி வாங்கிரும். எங்கேயுமே கான்ஃபிடென்ட்டா இருக்கவே முடியாது நம்மளால. அதனால நம்மளோட முழுமையான முகத்தை இல்ல முழுமையான கேரக்டரை, இவ இப்படிதான், இவளுக்கு இந்த விஷயம் பிடிக்காது, இந்த விஷயம் பிடிக்கும், இந்த விஷயத்துக்கு கோவப்படுவா, இந்த விஷயத்துக்கு பயப்படுவான்ட்டு யாருக்குமே தெரியாது. சோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு விஷயங்களை காமிச்சிட்டு இருப்போம், பட் எல்லா இடத்துலயுமே எல்லாருக்குமே நம்மளோட உண்மையான ரியல் ஃபேஸ் தெரியுமானா, ஆக்சுவலா கன்வின்ஸ் பண்ணா மாறிப்போம் நீங்க சொன்ன மாதிரி இல்ல. ஸோ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம என்ன யோசிக்கிறோமோ, நம்ம தாட் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ அதை நம்ம அப்படியே வெளியே பிரதிபலிக்கணும்ல. பட் சம்டைம்ஸ் நம்ம மாஸ்க் போட ஆரம்பிச்சுப்போம். இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஃபேஸ் போதும், இந்த ஆளுக்கு இந்த ஃபீலிங்ஸ் போதும், இவகிட்ட இவ்வளவு வார்த்தைகள் போதும், அம்மா கிட்ட இவ்வளவு விஷயம் போதும். ஸோ நம்மளே மாஸ்க் பண்ண ஆரம்பிச்சுப்போம். ஸோ இதனால ஆக்சுவலா என்ன தெரியுமா ஆயிட்டு இருக்கோம், நமக்கே ஒரு கட்டத்துக்கு மேல நான் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் தான்டா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன மாதிரியான ஒரு லைஃப்ல இருக்கேன், ஆக்சுவலா நான் யாரு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். எப்ப தெரியுமா? நம்ம எப்பெல்லாம் ஹாப்பியா இருக்கோமோ அப்பெல்லாம் வராது. நம்ம எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ, எப்பெல்லாம் ஃபீல் பண்றோமோ, எப்பெல்லாம் லோன்லியா இருக்கிறோமோ, எப்பெல்லாம்
இன்னைக்கு கொஞ்சம் மைண்ட் சரியில்லைல்ல, நம்ம மூட் அவுட்டா இருக்கிறோம்ல அப்படிங்கும் போது நமக்கு மேலதான் முதல் கோவம் வரும். அதர்ஸ் ஒப்பீனியனுக்கு நம்ம மாத்திட்டே இருப்போம். பட் கோவம் யார் மேல வரும்னா நமக்கு மேலே வந்துகிட்டே இருக்கும் இல்ல. சோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம், அகெயின் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். எப்படின்னா வார்த்தையா, கோவமா, பயமா, செயலா, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப ஆக்சுவல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதே நம்ம நம்மளாவே இருக்க மாட்டோம். சொன்ன மாதிரி அடுத்தக்காக எடுத்து வாங்கி போய் சாப்பிட்டுட்டே இருக்கும். பட் அது ஆக்சுவல் ரிஃப்ளெக்ஷன். பட் இன்னும் வளர வளர விஷயங்கள் மாறும்ல, எமோஷன்ஸ் மாறும், ஃபீலிங்ஸ் மாறும், தாட்ஸ் மாறும். பட் அப்போ இந்த ஒரிஜினலான யூனிக்கான நான் சொன்னல ஃபர்ஸ்ட் நம்ம யூனிக்னு. இப்போ அந்த யூனிக்னஸ் அப்படிங்கிறதே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா, நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ். ஒரு விஷயத்துல இருந்து ஈஸியா நம்மளால வெளியே வந்துட முடியும். நம்ம எல்லாரும் இப்ப யோசிச்சுட்டு இருப்போம்ல, நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு விஷயம் பேசின பிறகு நம்ம ஆக்சுவலா நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆகிருக்கோன்ற ஃபீல் இருக்குல்ல. சோ அதுல இருந்து எப்படி நம்மளால ஈஸியா வெளியே வர முடியும் தெரியுமா, நம்மளுக்கு ஆக்சுவலா ஸ்பெஷலான குவாலிட்டி இருக்கு. என்ன தெரியுமா, நம்மளால ஈஸியா ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர முடியும். ஈஸியா ஒரு எமோஷனுக்குள்ள இருந்து இல்ல ஒரு ஃபீலிங்குள்ள இருந்து நேச்சுரலா கேர்ள்ஸால வெளியே வர முடியும். ரொம்ப சிம்பிளா. அது நமக்கு இயற்கையாவே நேச்சர் நம்ம கொடுத்த கிஃப்ட் அது. ஸோ இது நமக்கு நிறைய விஷயம் நடந்துட்டே இருக்குல்ல. நம்ம எவ்வளவுதான் மாடர்ன் ஆக்கிட்டாலும், ட்ரெண்ட் ஆக்கிட்டாலும், நம்ம போல்ட் ஆக்கிட்டாலும், கான்ஃபிடென்ட் ஆக்கிட்டாலும், மோட்டிவேஷனா இருந்தா கூட ஆக்சுவலா சொசைட்டில சில விஷயங்கள் இன்னமும் நடந்துகிட்டே தானே இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு டாக்டருக்கு நடந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைக்கு நடந்தது. பட் அகெயின் என்ன பண்றாங்கன்னா, எங்களால இப்படிதான் ரூல் பண்ணிக்க முடியும் ஸோ அப்படின்னு கொண்டு வரும்போது நம்ம அங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளோட எமோஷனல் ஸ்ட்ரென்த்தையும் நம்ம ஸ்டேபிளா கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் எல்லா இடத்துலயும். நான் சொல்றது வந்து படிப்புல மட்டும் இல்ல ரிலேஷன்ஷிப் செலக்ட் பண்ணிக்கிறதுல மட்டும் இல்ல, வேலைக்கு போறதுல மட்டும் இல்ல, கம்ப்ளீட் லைஃப்ல நம்மளால ஈஸியா ஒரு விஷயத்துல இருந்து பவுன்ஸ் பேக் ஆயிக்க முடியும். ஸோ இப்போ இந்த மொமெண்ட் நம்மள எந்த விஷயம்லாம் பிரேக் பண்ணுதோ, எந்த விஷயம்லாம் நம்மளை ஹோல்டு பண்ணி வைக்குதோ, எதெல்லாம் நம்மளை ஸ்டாக்னேட் பண்ணுதோ அந்த விஷயத்துல இருந்து நிறுத்திட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. ரிசைலன்ஸ்ங்கிறது என்ன தெரியுமா, நான் சொன்னேன்ல, நம்மளால ஈஸியா ஒரு விஷயத்துக்குள்ள இருந்து பவுன்ஸ் பேக் ஆயிக்க முடியும். நம்ம ஆக்சுவலா பவுன்ஸ் பால் தான் கேர்ள்ஸ் எல்லாருமே. நம்மள வீட்டுல நீங்க இருக்கீங்க, அண்ணனோ தம்பியோ இருக்காங்க, அம்மா அப்பா திட்டுறாங்கன்னு வைங்களேன், யார் சீக்கிரம் அதுல இருந்து வெளியே வருவோம்? சமாதானப்படுத்துறது யாரை படுத்துவாங்க? நம்மளை விட நமக்கு அடுத்த ஆளதானே சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ புரிஞ்சுக்குவா, அவ இதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா, அவளை சமாதானப்படுத்தணும்ட்டு இல்ல. ஸோ அவ ஈஸியா வந்து சொல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பா. ஸோ ஆக்சுவலா இதெல்லாம் நம்மளுடைய கேரக்டர்ஸ் தான். இதெல்லாம் நம்ம கிட்ட நேச்சுரலாவே இருக்கு. நம்மளால சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்னா நான் நிறைய விஷயம் சொல்லலாம். பட் எது தெரியுமா பவுன்ஸ் பேக்கு, நம்மளோட ஃபீலிங்ஸ்ல இருந்து வெளியே வருது இல்ல, அந்த ஃபீலிங்ஸ் நம்மள அஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்கிட்டு வெளியே வருதுதான் பவுன்ஸ் பேக். நான் பயந்துட்டேன், நான் சோகமாயிட்டேன், கோவப்பட்டுட்டேன், வருத்தப்பட்டுட்டேன், அழுதுட்டேன், அந்த எமோஷனை நான் மறந்துட்டு இங்க வந்து இன்னைக்கு நான் உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கேங்கிறது இல்லை. அந்த எமோஷன்ஸ் என்னுடைய பர்சனல் growth-ஐயோ, என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலையோ, என்னோட எஸ்டீமையோ, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டையோ டிஸ்டர்ப் பண்ணாம இருந்து வர்றதுதான் பவுன்ஸ் பேக் இல்ல. ஸோ நம்ம நிறைய டைம் ஃபீல் பண்ணிருப்போம், சார் திடீர்னு அம்மா நம்மளை திட்டாங்களே, திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட் நம்ம கூட பேசலையே, திடீர்னு இந்த விஷயம் நம்ம வந்து ஃபெயில் ஆயிட்டோமே, நம்மளால இந்த விஷயத்த ப்ரெசென்ட் பண்ண முடியலையே, போய் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண முடியலையே. நிறைய டைம் என்ன பண்ணிட்டே இருப்போம்னா நம்மளுக்குள்ளேயே காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு நம்ம சரியா வந்து நம்ம நிறைய டைம் நம்மளோட பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு ஈஸியா வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நான் ஒல்லியா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எனக்கு முடி இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நான் கலரா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அப்படின்னு போயிட்டு நம்ம ஈஸியா பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு நம்ம காம்ப்ளெக்ஸ்குள்ள வந்துகிட்டே இருப்போம். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள வந்து 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 என்ன ஆகிட்டே இருப்போம்னா அகெயின் அந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எக்ஸெட்ரா எல்லாத்துக்குள்ளேயும் போய் மாட்டிக்கிட்டு இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருப்போம். ஒரு விஷயத்துல இருந்து அப்படியே சைக்கிள் மாதிரி அடுத்தடுத்த விஷயம் போய்கிட்டே இருக்கும். சின்ன எமோஷனா தான் இருக்கும், ரொம்ப சின்ன எமோஷனா தான் இருக்கும், சின்ன விஷயமா தான் இருக்கும். அது அப்படியே நமக்குள்ள வச்சுப்போம். அது கிரீஃப் ஆகும், அழுகையாகும், சோகமாகும், பயமாகும், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா போய் 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 எதை தெரியுமா அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட எமோஷனல் ஹெல்த்தை, அடுத்து அப்படியே நம்மளோட மென்டல் ஹெல்த்தை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
எப்படி நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்மளோட எமோஷன்ஸ் சோகமாகும் போது சேட் ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும். சேட் ஹார்மோன்ஸ் சுரக்கும் போது அகெயின் நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட்ஸோ பிட்யூட்ரி ஹார்மோன்ஸோ இல்லை நம்மளோட யூட்ரஸ்க்கு தேவையான ஓவேரியன் ஹார்மோன்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா இம்பேலன்ஸாக சுரந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஆக்சுவலாக என்ன வந்துடும், உடனே ஹேர் ஃபால் வரும், டயர்ட் ஆயிடும், ஹீமோகுளோபின் கம்மியாயிரும், தைராய்டு வரும், பிசிஓடி வரும் கம்ப்ளீட்டா. ஸோ பிசிக்கல் ஹெல்த் சின்ன விஷயத்துல இருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் 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 எமோஷன், மென்டல், பிசிக்கல் ஹெல்த் வரைக்கும் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ செல்ஃப் அக்செப்டன்ஸ். ஸோ இது நான் தான், இது என்னோட கேரக்டர் தான், இது என்னோட யூனிக்னஸ் தான், இது ஏன் கை தான், இது ஏன் கால் தான், இது என்னோட முகம் தான், இது என்னோட ட்ரெஸ் தான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அதே அளவுக்கு நம்மளோட ஃபீலிங்ஸ்க்கு, நம்மளோட எமோஷன்ஸ்க்கு, நம்மளோட தாட்ஸ்க்கு, நம்மளோட ஆக்ஷன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அங்க அடுத்தவங்களோட ஒப்பீனியன், அடுத்தவங்களுடைய நெகட்டிவ் ஆன வார்த்தைகள், அடுத்தவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே நம்மள கீழே இறக்காது, ஏனில ஏத்தி தான் விடும்.